ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நினைவுகளோடு போராடிக்கிட்டு இப்படியே இருந்து விடாதே. உன் நினைவுகளெல்லாம் சந்தோஷமான மலரும் நினைவுகளாக மாறும்படி உனக்கான வாழ்க்கையை மலர் போல மங்களகரமானதாக நான் மாற்ற போறேன். இன்னும் சற்று நேரத்திலேயே நீ முகம் மலரும்படி உனக்காக நீ தேடிய விஷயங்களையெல்லாம் உன் வாழ்வில் கொண்டு வந்து கொடுக்க போறேன். உன் மனநிலையை சந்தோஷமானதாக நான் மாற்ற போறேன். மற்றவங்க போலயே நீயும் அழகான வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய் என் செல்லமே. என் வாழ்க்கையில ஒரு நல்ல வழியை காட்டுங்க சாயப்பா. இவ்வளவு சிக்கல்களும் பிரச்சனைகளும் இருக்கே, இதை எப்படியாவது எனக்காக சரி செஞ்சு கொடுங்கன்னு மனம் வருத்தப்பட்டு என்னிடம் வேண்டினாயல்லவா? இதோ உனக்கான நல்வழியை நான் காட்டப் போகிறேன் என் செல்லமே. இனி உனக்கு நல்லதை மட்டும்தான் நான் செஞ்சு கொடுப்பேன். ஒரு முறை நீ உன்னை அறிந்து கொண்டால் போதும். இனி உன் வாழ்வில் எல்லா விஷயங்களும் சிறப்பாக, உயர்வாக, விரைவாக நடக்கும்படி திறமையோடு உன்னால் சாதனைகளை செய்து முடிக்க முடியும். உண்மையான பாதையில் செல்லுகிற உனக்கு எந்த தீங்கும், தடைகளும், கஷ்டமும் வராத அளவிற்கு உன் சாயப்பா உனக்கு துணையாய் இருப்பேன். உன்னை பற்றி பேசக்கூடிய மனிதர்களையும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களையும் நினைச்சு நீ கவலைப்படவோ வருத்தப்படவோ அவசியமில்லை. வாழ்ந்து உயர்ந்து விட்டால் உன்னை பார்த்து பொறாமையில பேசுவாங்க. தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் இப்படி இருக்கன்னு உன்னை மட்டமாக பேசுவார்கள். இவ்வளவுதானே மனிதனின் உலகம். ஆக நீ எப்படி வாழ்ந்தாலும் உன்னை பத்தி ஏதாவது பேசிக்கிட்டு தான் இருக்க போறாங்க. இப்படிப்பட்ட மனிதர்களையா யோசித்து நீ கவலைப்படுற? யாரை நினைச்சும் எதை நினைச்சும் நீ வருத்தப்படவோ கவலைப்படவோ அவசியம் இல்லை. எல்லா விஷயங்களும் சரியான நேரத்தில் தானாகவே நடக்கும். உடல் வலிமையை விட மன வலிமை என்பது மிகவும் சக்தி வாய்ந்ததல்லவா? மனசை தைரியமா வச்சுக்கிட்டு இன்றைய நாள் உனக்கான நாளாக இருக்கும்னு தைரியத்தோட உன்னுடைய கடமைகளை செய்ய தொடங்கு. நான் உன் கூடவே இருந்து உன்னுடைய சிந்தனைகளில் ஒரு தெளிவு கொடுத்து உன்னுடைய செயல்களில் மாபெரும் வெற்றி கிடைக்கும்படி செய்வேன். உனக்கான வாழ்வில் நீ நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடக் கூடாது என் செல்லமே. என்ன நடந்தாலும் சரியாகுன்ற நம்பிக்கை உனக்குள்ள இருக்கட்டும். மற்றவர்களை துன்புறுத்தி பார்க்க நினைக்கும் உன்னை சுற்றியுள்ள மனிதர்களுக்கு அதன் பலன் எப்படிப்பட்ட கஷ்டத்தை கொடுக்கும் என்பதை அவர்களுக்கு நான் உணர்த்தத்தான் போகிறேன். நீ எதை நினைச்சு வருத்தப்பட வேணாம். உன் எண்ணங்கள் மட்டும் உனது கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும்படி நீ பார்த்துக்கிட்டீனா ஒருபோதும் உனக்கு சந்தோஷம் உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என் செல்லமே. நீ நினைச்சதையே உன் மனம் யோசிக்கும்படியும் உன் மனசு நினைக்கிற நல்ல விஷயங்களையே நீ செய்யும்படியும் பார்த்து கொண்டாயே, ஆனால் நிம்மதியும் சந்தோஷமும் நிரந்தரமா உன்கிட்ட இருக்கும். மற்றவர்களுக்கு நீ செய்யக்கூடிய தான தர்மம் மூலமாக உன் வாழ்க்கை நிச்சயமாக உயரும் என்பதை மறக்காதே. உன்னுடைய உழைப்பால் கிடைக்கும் விஷயங்கள் சிறியதாக இருந்தாலும் அதை வைரத்துக்கு சமமாக நினைச்சுக்கோ. ஏன்னா உழைப்பில்லாமல் கிடைக்கும் எதுவும் நிலையானதாக தங்காது அல்லவா? நீ நித்தமும் கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறி முயற்சி செஞ்சு நல்ல நிலைமைக்கு வரணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க. அப்படிப்பட்ட உன் நல்ல எண்ணத்துக்காகவே உனக்கான மாபெரும் பொக்கிஷத்தை உன் வாழ்வில் கொண்டு வந்து தரதான் போறேன். உன் வாழ்க்கையில் வளமும் நலமும் பெற்று நீ சிறப்பாக வாழும்படி செய்ய வேண்டியது உன் சாயப்பா என்னுடைய பொறுப்பு. வாழ்க்கைங்கிறது சில நொடிகள்ல முடிஞ்சு போறது கிடையாது. ஒவ்வொரு நொடியையும் மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் வாழ்வதற்கு முயற்சி செய். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா அற்புதங்களும் நிகழ்ந்து நீ சந்தோஷமாக மனநிறைவாக வாழும்படி நான் செய்வேன். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உன் எண்ணப்படியே உனக்கு வெற்றிகரமாக நடத்தி முடித்து கொடுப்பேன் என் செல்லமே. நன்மையோ தீமையோ உன்னுடைய செயலின் பயனை நிச்சயமாக நீ அடைந்தே தீர்வாய். இதனால் வரையிலும் நீ அறியாமல் செய்த தவறுகளுக்கும் தீமைகளுக்கும் உண்டான பலனை அனுபவித்து விட்டாய் அல்லவா? இனிமேல் வரும் காலங்கள்ல நீ செய்த நன்மையின் பலனாக நற்பலன்களை பெறப் போகிறாய். உன்னுடைய வாழ்க்கை உயர்வதற்கான வழியை உன் சாயப்பா நான் காட்டுறேன். உன்னை அளவைக்க 1000 பேர் இருந்தாலும் அன்பாக ஆறுதல் சொல்ல ஒரு சிலர் இருக்கத்தானே செய்கிறார்கள். எந்த சூழ்நிலையிலும் அப்படிப்பட்ட நல்லவர்களை நீ இழந்து விடாதே என் செல்லமே. நீ யார் என்பதை உணராமல் வாழ்வதால் தானே தோல்விகளை அடைந்து கொண்டிருக்கிறாய். நீ யார் என்பதை நீயே சரியாக உணர்ந்து கொள்ளும்படியும் உன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு அற்புதமானதாக இருக்க போகிறது என்பதை நீயே பார்க்கும்படியும் உன் வாழ்க்கையில பல நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்க போறேன். நீ பேசுவதற்கு முன்பாக உன் வார்த்தைகள் உன் மனதில் ஒரு மனக்கண்ணோட்டம் ஓடும்படி பார்த்துக்கொள். எதை பேசினாலும் எதை செஞ்சாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து விட்டே செய்ய பழகு. இனி உன் வாழ்க்கை அழகானதாக அர்த்தமுள்ளதாக மாறும்படி நான் செய்வேன். ஓம் சாய்ராம்.